ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதம் அம்மனுக்கு வழிபடுறதுக்கு முக்கியமான மாலை ஒன்று நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி நேற்று வளையல் மாலை வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த மஞ்சள் கிழங்கு மாலை. இது வந்து விரலி மஞ்சள், கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சளை அவங்கவங்களோட வசதிக்கு தகுந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். நான் வந்து இங்கே சின்ன அம்மன் பீடம் இருக்குது, அந்த பீடத்துக்கு தான் இதை போட போகிறேன். அதனால் எனக்கு 100 கிராமே தாராளமாக போதும். அதனால் நான் 100 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோன்னு வாங்கினீங்க அப்படின்னா, இல்லை கோவிலில் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஒத்தப்படையாக இந்த மஞ்சளோட எண்ணிக்கை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெட்டப்படையாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒன்றை எடுத்துருங்க. இல்லாட்டி வீட்டில் இருக்கிற ஒரு மஞ்சளை சேர்த்து ஒத்தப்படையாக மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மாலையை சாத்தி வழிபடுறதன் மூலமாக திருமணத்துக்காக காத்திருக்கிற பெண்களுக்கு சீக்கிரமே நல்ல கணவன் அமைஞ்சு மன வாழ்க்கை நல்லபடியாக அமைகிறதுக்காகவும், கல்யாணம் ஆன பெண்கள் வந்து அவங்களோட மாங்கல்ய பலம் வந்து நிலச்சி நிறைஞ்சு இருக்கிறதுக்காகவும் இந்த மாலையை சாத்தி வழிபடுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க பெரியவங்க சொன்னாங்க. அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மஞ்சளை நம்ம கட்டுறதுக்கு நம்ம மாங்கல்யத்துக்கு போடுவோம்ல, அந்த மஞ்சள் கயிறு தான் எடுத்திருக்கேன். முன்னாடி நல்லா கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா கட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம பூ கட்டுவோம்ல, அதே மாதிரி ஒரு தத்தில் போட்டு கட்டணும். கொஞ்சம் கேப் விட்டு கலக்கமாக கதம்ப பூ கட்டுற மாதிரி கட்டினாலும் சரி தான். இல்லை நீங்கள் நிறைய மஞ்சள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நல்லா நெருக்கமாக பூ கட்டுற மாதிரி கட்டினாலும் சரி தான், உங்கள் விருப்பம்தான். நான் 100 கிராம் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கலக்கமாக அந்த கதம்ப பூ கட்டுற மாதிரி அந்த மாடலில் தான் கட்ட போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கட்டிட்டு பார்க்கலாம். இப்போது கட்டிட்டு இருக்கும்போதே மஞ்சள் கயிறு வந்து அந்த முனை வந்து எண்டில் முடிய போகுது அப்படின்னா இன்னொரு மஞ்சள் கயிறு வந்து அது கூட நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே தொடர்ந்து கட்டிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டேன். இப்போது மஞ்சள் கிழங்கு மாலை ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து இந்த மாலையை வந்து அந்த முனையில் 2 பக்கமும் முனையில் நம்ம மாங்கல்ய கயிறு கட்டுற மாதிரி 3 முடிச்சு போட்டுக்கலாம். இப்போது ஒரு இந்த மாதிரி கொஞ்சமாக பூ எடுத்து அந்த 2 பக்கமும் கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் கயிறு தெரியறாப்பில் வச்சு ஒரு சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த பூ வந்து கீழே விழுகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போது மஞ்சள் கிழங்கு மாலை நல்லா அழகாக மங்களகரமாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முழுக்க நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயந்தான். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. இந்த மாதிரி முனையில் 3 முடிச்சு போட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கொண்டு போய் கோவிலில் சுவாமி பூசாரி இருப்பாங்கள்ல, அவங்க கையில் கொடுத்து அம்மனுக்கு போட சொல்லிடலாம். இல்லை சின்ன பீடமாக இருந்துச்சுன்னா நம்மளே போய் சாத்தி வழிபட்டுட்டு வந்துடலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னு நீங்கள் கூட ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எனக்கு ஒருத்தவங்க பெரியவங்க சொன்னாங்க. அதனால் நான் இந்த ஆடி மாதம் இதை வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னு நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.